ஹரே கிருஷ்ணா. தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு முதல்ல வணக்கங்கள். தெய்வ ஸ்வரூபமான குழந்தைகள், குறிப்பா பெண் குழந்தைகள் ஏன் கஷ்டப்படுற நிலைமை ஏற்பட்டிருக்கு? குழந்தைகள்ன்றது தெய்வ ரூபமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்த கேள்வி என்ன வச்சீங்க? ஏன் பெண் குழந்தைகள் நிறைய கஷ்டப்படுற மாதிரி தோன்றுகின்றது? இதுதான் உங்க கேள்வி. பிறவி, நான் முதலே சொன்ன, குழந்தை என்று பிறந்தாலே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்ய போகின்றது. ஏன் குழந்தை பிறந்த உடனே அழுகின்றது தெரியுமா? சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய கூற்றை சொல்றேன். பிறந்த குழந்தை ஏன் அழுகின்றது? என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு கஷ்டகரமான ஒரு கருப்பையிலிருந்து வெளியில வரும்போது அவ்வளவு ஒரு பெயின்னால அழுகின்றது. அந்த விதமான துன்பத்தினால் அழுகின்றது. அது எல்லா குழந்தைகளும் அழுகுதான் செய்யும். அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும். 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் அந்த 2 அடிக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருப்பைக்குள்ள தலையை 2 கால்களுக்குள்ள வைத்துக்கொண்டு வாழ வேண்டும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு 5 நிமிடம் உங்களுடைய தலையை 2 கால்களுக்குள்ள வச்சு ஒரு 5 நிமிடம் இருந்து பாருங்க. நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம்? அந்த மாதிரி 9 மாதம் இருந்திருக்கோம். அவ்வளவு கஷ்டகரமான விஷயம் அந்த கருப்பையில வாழ்வது என்பது. பிறந்த உடனே குழந்தை கஷ்டப்படத்தான் செய்யும். குழந்தைகளா இருக்கும்போது தெய்வ ரூபமாக தெரிகின்றார்களே, ஆமா. என்ன காரணம்? அவர்களுக்கு இன்னும் அந்த 4 விதமான தவறுகள் செய்யக்கூடிய மனோபாவம் வரல. என்ன 4 விதமான தவறுகள்? அடுத்தவர்களை ஏமாற்றுவது, அடுத்தவர்களை ஏச்சி பிழைப்பது, அடுத்தவர்களை ஏமாற்றியாவது வாழ்வது, அல்லது பெரும் ஆசை கொள்வது. இதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? 1 வயது 2 வயது குழந்தைகள் ஏதாவது பேராசை இருக்குமா? இருக்காது. அடுத்தவர்களை ஏதாவது நிந்திக்கணுமா? இருக்காது. அடுத்தவர்களை துன்புறுத்தணுமா? இருக்காது. விளையாட்டுத்தனமா வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்ப அதுதான் தெய்வத்தினுடைய ரூபம். வர 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 வாழ்க்கையை தெரிய தெரிய வளர 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 இந்த எல்லா விதமான ஆசைகளும் நம்மளை தமசீர்மா ஜோதிர்கமயன்னு பாடுறோம். என்ன அப்படின்னா, நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு உல்டாவா இருக்கு. ஜோதிர்கமயால தமசீமா போறோம். குழந்தை சிறு வயதுல எப்படி இருக்கான் அப்படின்னா, எந்த விதமான அவனுக்கு நல்ல விஷயங்கள் தான் மனசுக்குள்ள இருக்கு. பியூரா இருக்கான். வளர 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 எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் வருது. அது எப்படி வருது? குடும்பத்தினால் வருது, நண்பர்களினால் வருது, நம்முடைய சுதாகரத்தினால் வருது, வெளியில போறான், வீட்டுல போனா, வெளியில போனா சமுதாயத்தினால் வருது, நாட்டினால் வருது, மொபைல் போன்னால் வருது, சோசியல் மீடியானால வருது, எல்லா விதத்திலையும் வருது அவனுக்கு. அப்ப நான் ஒரு சின்ன விஷயம், நீ கேட்ட கேள்வி ஞாபகம் வந்தது. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒருத்தர் டிஷர்ட்ல பார்த்தேன். டிஷர்ட்ல சில நேரம் ஏதாவது எழுதியிருப்பாங்க இல்லையா? அதுல பார்த்தேன். என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, ஐ வாஸ் பார்ன் இன்டெலிஜென்ட், எஜுகேஷன் மேட் மீ இக்னரண்ட். உண்மை அதுதான். நாம பிறக்கும் போது புத்திசாலியாகத்தான் பிறக்கிறோம். படிப்பு தான் நம்மளை அறிவில்லாதவனாக மாத்தி விடுகின்றது அப்படின்னு டிஷர்ட் எழுதியிருந்தார். உண்மை அதுதான். குழந்தையாக பிறக்கும் போது நாம தெய்வ ரூபத்தை தான் பிறக்கிறோம். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நமக்கு இருக்கு. வாழ்க்கை போக 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 பேராசை, அடுத்தவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி, அடுத்த உயிர் வாழ்க்கையை துன்புறுத்துவது, எப்படியாவது நான் சந்தோஷமாக வாழ்வது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசையின் காரணமாக நாம் என்ன பண்றோம்? எல்லா விதமான தீய சக்திகளுடைய தாக்கத்தின் காரணமாக நாம் என்ன பண்றோம்? ஒரு போர்வையினால் போத்தப்படுகின்றோம். அதுதான் காரணம். அப்ப நீங்க கேட்கலாம், பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லவே இல்லை. இன்னைக்கெல்லாம் பார்க்குறோம், ஆண் குழந்தைகள் தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. பெண் குழந்தைகளுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது? 3 நபர்களை எப்போதும் பாதுகாக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. யார் 3 நபர்கள்? 1 பெண், 1 குழந்தை, வயதானவர்கள். அதனால தான் எங்கேயாவது போர் நடைபெற்றா இவங்க 3 பேருக்கும் முதல்ல பாதுகாப்பு கொடுப்பாங்க. என்ன காரணம்? பெண்ணுன்றவள் எப்போதுமே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயர்ந்த சொத்து. அது இன்னைக்கு தான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த உயர்ந்த சொத்தை நாம் என்ன பண்ணிட்டோம்? அதை நிலைகுலைய வச்சிட்டோம். நம்முடைய சம்பிரதாயங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, பெண்கள்ன்றது உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு கூடிய மரியாதை இருந்தது. இன்னைக்கு பெண்களுக்கு மரியாதை இல்லை, பாதுகாப்பும் இல்லை. அதுல பெண் குழந்தை கஷ்டப்படுது, ஆண் குழந்தைகள் கஷ்டப்பட வேண்டிய இல்லைன்ற மாதிரி விஷயங்களே இல்லை. அவங்களுக்கு வரக்கூடிய உபாதைகள் எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு அவங்க ஹார்மோனல்ஸ்னால ஏற்படக்கூடிய உபாதைகள் ஆண்மானுக்கும் இருக்கு, பெண்மானுக்கும் இருக்கு. அதனால எல்லாருக்குமே இருக்கு. அதை பாகுபாடு படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உண்மை என்ன? நாம உண்மையிலேயே குழந்தையை போல மறுபடியும் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ஆன்மீக பாதையில தான் பண்ண முடியும். ஆன்மீக பாதை என்ன பண்ணும்? நமக்கு இந்த விதமான கஷ்டங்களை கொடுக்காது. எது? பேராசை, அடுத்தவர்களை பிழைப்பது, அடுத்தவர்களை துன்புறுத்துவது, அடுத்தவர்களை ஏமாத்தி பிழைப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட விஷயங்களை கொடுக்காது. கெட்ட விஷயங்கள் போனாலே நாம் என்ன நல்லபடியாக மாறிவிடுவோம்.
அதனால தான் நம்முடைய சம்பிரதாயங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சன்னியாசியா எடுக்கக்கூடியவர்களை பால சன்னியாசி நக்குனாங்க. எல்லாருக்கும் தெரியும் எதற்காக அவர் பண்ணாங்க. அவன் வயது முதிர்ந்து தவறான விஷயங்களை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடியே சன்னியாசம் எடுத்து விடுகின்றான். நிறைய மடங்கள்ல நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு கூட அந்த பிராக்டிஸ் இருக்கு. அப்ப என்ன விஷயம் அப்படின்றால், குழந்தைகளா இருக்கும் போதே நல்வினைப்படுத்தி அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நாமும் அவர்களுக்கு நல்ல உதாரணமாக வாழ வேண்டும். குழந்தைகள்ன்றவங்க அடிக்கடி சொல்லுவேன், லைக் a மிரர். நீங்க போய் கண்ணாடியை காட்டினீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே தெரிவிங்க கண்ணாடியில. குழந்தைகள் அப்படித்தான். நாம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி மாறிவிடுவார்கள். தந்தை தாய் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி மாறிவிடுவார்கள். தந்தை தாய் வந்து சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், அவனும் சண்டை போடுவாங்க. தந்தை தாய் வந்து நேர்மையாக இல்லை, அவனும் நேர்மையா இருக்க மாட்டாங்க. தந்தை தாய் தவறான பழக்க வழக்கங்கள், அவனும் தவறான பழக்க வழக்கங்கள். தந்தை தாய் வந்து அடுத்தவர்கள் ஏச்சி பிழைக்கிறார்கள், அவனும் ஏச்சி பிழைப்பாங்க. தந்தை தாயினுடைய வெளிப்பாடுதான் குழந்தை. அதனால நாம எப்படி இருக்கணும்? நாம ஒரு நல்ல குழந்தையை வளர்க்கணும். நம்ம சம்பிரதாயம் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சோம்னா நாம நல்லவனா மாறணும். அதனால குழந்தைன்றது தெய்வ ரூபம்தான். பெண் ரூபம் ஆண் ரூபம்ன்றது வித்தியாசம் இல்லை. 2 நபர்களுக்குமே கஷ்டம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா.